அனைவருக்கும் வணக்கம். தங்கம் வெள்ளி இறக்குமதி வரி 15% உயர்வு. தங்கம் விலை எகிரப் போகிறதா? அதை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தங்கம் வெள்ளி மற்றும் பிற விலை மதிப்பு வாய்ந்த உலோகங்களின் இறக்குமதி வரியை 6%இலிருந்து 15%ஆக மத்திய அரசு உயர்த்தி உள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவுக்கான பின்னணி என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். 10% அடிப்படை சுங்க வரியுடன் 5% வேளாண் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு வரியையும் மத்திய அரசு விதித்துள்ளது. இறக்குமதி உயர்வு மே 13 முதல் அமலுக்கு வந்தது. தங்கம் வெள்ளி மற்றும் பிற விலை மதிப்பு வாய்ந்த உலோகங்களின் இறக்குமதி தொடர்பான பல்வேறு பிரிவுகளுக்காக இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தி உள்ளது. குறிப்பாக விலை உயர்ந்த உலோகங்கள், ஆபரண பாகங்கள் மற்றும் தொழில்துறை இறக்குமதிகள் தொடர்பான பல்வேறு கட்டண வகைகளில் இறக்குமதி வரி உயர்ந்துள்ளது. இதனால் இறக்குமதி வரி 6%இலிருந்து 15%ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம்தான் தற்போது தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை உயர்த்தியதன் மூலம்தான் இறக்குமதி குறைவது மட்டுமின்றி இந்திய ரூபாய் மதிப்பை மேம்படுத்தவும் பயனளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் இவை தொடர்பான விலை மதிப்பு வாய்ந்த உலோக பொருட்கள், அத்துடன் நகை தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் கொக்கிகள், பிணைப்புகள், ஊசிகள் போன்ற நகை கூறுகள் ஆகியவற்றுடன் தொடர்புடைய வைக்கும் இந்த இறக்குமதி வரியில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையால் தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகங்கள், நகை உற்பத்தியாளர்கள், விலை மதிப்பு வாய்ந்த உலோகங்கள், அது தொடர்பான தொழில்துறை பொருட்களை கையாளும் பிற வணிகங்களுக்கான இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். இதன் மூலம் தங்கம் போன்ற விலை மதிப்பான உலோகங்களின் இறக்குமதியை ஓரளவு குறையும் எனலாம். அதே சமயம் சமீபத்தில் அவசியமின்றி தங்கத்தை வாங்குவதை பொதுமக்கள் குறைத்து கொள்ள வேண்டும் என பிரதமர் மோடி சில நாட்களுக்கு முன் பேசியதை அத்துடன் பொருத்தி பார்க்கலாம். அதிகளவில் தங்கத்தை இறக்குமதி செய்யும் போது நாட்டின் அந்நிய செலவாணி அதிகம் செலவிடப்படும். அதை எரிபொருள் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு இதற்கு அதிக பயன்படுத்துவதற்கான தங்கத்தை வாங்குவதை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இதற்காக 2024 முதல் 2025 நிதியாண்டை ஒப்பிடுகையில் 2025 முதல் 2026 நிதியாண்டில் இந்தியாவின் தங்க இறக்குமதி பொறுத்தவரை 2% அளவிற்கு உயர்ந்தது. அதே சமயம் 2024 முதல் 2025 நிதியாண்டில் இருந்து 58 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் இருந்த தங்க இறக்குமதியானது 2025 முதல் 2026 நிதியாண்டில் 71.98 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்திருக்கிறது. அதற்கு முன் தங்க இறக்குமதி பொறுத்தவரை 2022 முதல் 2023 நிதியாண்டில் சுமார் 35 மில்லியன் அமெரிக்க டாலராகவும் 2023 முதல் 2024 நிதியாண்டில் 45.54 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் உள்ளது. இதனால் உலகளவில் சீனாவுக்கு அடுத்த இடத்தில் இந்தியா உள்ளது. இதில் இந்திய மக்களுக்கு மிகவும் பாதுகாப்பான சொத்தாக காலங்காலமாகவே தங்கம்தான் இருந்து வருகிறது. இதற்கு முக்கியமாக நகைத்துறை மற்றும் குடும்ப சேமிப்புகள் இந்தியாவில் தங்கத்தின் அதிக டிமாண்டை ஏற்படுத்தி இருக்கிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் மத்திய அரசு
தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை உயர்த்தியதன் காரணமாகவே சென்னை மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பல மடங்கு உயர்த்திருக்கிறது. இத்தகைய சூழலில் தங்கம் விற்பனை செய்யும் நிறுவனங்களின் பங்குகள் மிக கடுமையாக சரிவை சந்தித்து வருகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க. மக்கள் தங்கம் வாங்குவதை குறைக்க வேண்டும். கையிருப்பில் இருக்கக்கூடிய அந்நிய செலவாணியை கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு சேமிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை அதிகரித்து இருக்கிறது. தங்கம் வெள்ளிக்கான இறக்குமதி வரி பொறுத்தவரை 6% தான் இருந்தது. இப்பொழுது 15% உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்த்தப்பட்டிருப்பதால் தங்கம் வெள்ளியின் விலைகள் பல மடங்கு உயர்த்தப்படுகிறது. சென்னையிலேயே ஆபரண தங்கம் 1 கிராமுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து 15,400 ரூபாய்க்கும், 1 சவரனுக்கு 8,560 ரூபாய் உயர்ந்து 1,23,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல 1 கிராம் வெள்ளி 30 ரூபாய் விலை உயர்ந்து 330 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் 1 கிலோ வெள்ளி 30,000 ரூபாய் உயர்ந்து 3,30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதில் கோவையிலும் 1 கிராம் தங்கம் 15,400 ரூபாய்க்கும், 1 சவரனுக்கு 8,560 ரூபாய் உயர்ந்து 1,23,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதில் மதுரை, திருச்சி ஆகிய நகரங்களிலும் இதே நிலவரம் தான். அதே சமயம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை உயர்வால் மக்களிடையே தங்கம் வாங்கும் போக்கு குறையும். இதனால் நகை விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களின் லாபம் குறையும் என்பதால் முதலீட்டாளர்கள் நகை விற்பனை செய்யும் நிறுவனங்களில் பங்குகளை பெருமளவில் விற்பனை செய்தனர். இதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன் கம்பெனி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களின் பங்கு மதிப்புகள் இன்றைய தினம் பங்கு சந்தையில் பெரிய அளவில் சரிவை சந்தித்தன. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவன பங்கு மதிப்பு சரிவிலேயே வர்த்தகத்தை தொடங்கியது. கிட்டத்தட்ட 6% வரை சரிவரைந்து ஒரு பங்கின் விலை 340 ரூபாய் என வர்த்தகம் ஆகி வருகிறது. அடுத்ததாக டாடா குழுமத்திற்கு சொந்தமான டைட்டன் கம்பெனி நிறுவனத்தின் பங்கு மதிப்பும் இன்றைய தினம் 1% வரை சரிந்து 4,399 ரூபாயாக வர்த்தமானது. தங்கமயில் ஜுவல்லரிஸ் நிறுவனத்தின் பங்கு மதிப்பு சுமார் 5% சரிவரைந்து 348 ரூபாய் என வர்த்தகமாகி வருகிறது. இதில் தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்வு காரணமாகவே இந்த தங்கம் வாங்குவது குறையும். இதனால் இந்த நிறுவனங்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலாண்டு லாபங்கள் குறையும் என்பதால் முதலீட்டாளர்கள் முன்னெச்சரிக்கையாகவே இந்த பங்குகளை விற்பனை செய்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுகிறார்கள். இதற்கிடையேதான் ஒரே நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கும் சூழலில் இனி வரும் நாட்களில் மேலும் விலை உயரவே வாய்ப்புள்ளது என்கின்றன நிபுணர்கள். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: இந்த செய்தியில் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் தனிப்பட்ட ஆய்வாளர்கள் அல்லது நிறுவனங்களின் சொந்த கருத்துக்களாகும். இவை goodreturns.in அல்லது கிரேனியம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் இவை இரண்டும் நாங்கள் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகியவற்றின் கருத்துக்களை பிற பிரதிபலிக்கவில்லை. உள்ளடக்கத்தின் துல்லியம், முழுமை அல்லது நம்பகத்தன்மைக்கு நாங்கள் எந்த ஒரு உத்தரவாதமும் அளிக்கவோ அங்கீகரிக்கவோ அல்லது பொறுப்பேற்கவோ மாட்டோம்.
மேலும் முதலீடு ஆலோசனை அல்லது பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்தவித தூண்டுதலையும் ஊக்கத்தையும் நாங்கள் வழங்கவில்லை. அனைத்து தகவலும் புரிதல் நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன. எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பும் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஆலோசகர்களிடமிருந்து தனிப்பட்ட முறையில் சரிபார்க்கப்பட வேண்டும். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.